கிறிஸ்துவ மிகவும் பிரியமானவர்களே, 9/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மைகள் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்க. தெய்வீக கிருபையினாலும் மகிமையினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உங்களுடைய அன்பின் பிரசனத்தினால் இவரை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலின் அன்பும் ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. பழுகி பெருகக்கூடிய ஆசீர்வாதம் இந்த நாளில் இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆதியாகமம் 18:14 படி கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்ட தெய்வம் அல்லவா? உம்மால் சகலமும் கூடும். இவருடைய வாழ்க்கை உயர்த்துவது உம்மால் கூடும் அப்பா. அப்படியே ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில இறங்கட்டும். தடைகள் எல்லாம் மாற்றி நன்மையை இந்த நாளிலே கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/11/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்திய தேசத்தில் நன்மையான இவுகளை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. உங்களுடைய கிருபை தேசத்தில் உண்டாகட்டும். நன்மையினாலே தேசத்தை திருப்தியாக்குங்கப்பா. கொரோனா வியாதியில் இருந்து ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் தேசம் முழுவதும் இருக்கட்டும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதல் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆமென்.